இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பால் கொழுக்கட்டைங்க செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக நீங்கள் தண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்ச மாவில் சின்ன சின்ன உருண்டியாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க, வெடிப்பு இல்லாமல். இப்போ இதை இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டுங்க. 1 லிட்டர் பால் நீங்கள் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. பால் நல்லா காயிட்டுங்க. பால் நல்லா காஞ்சதுமே 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. கொதிச்சு வந்த பின்னாடி வேக வச்ச உருண்டியெல்லாம் நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுமே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கேஸ் ஸ்டவ் இப்படி கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.